ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராகு தசையும் ராஜயோகமும். இதுதான் தலைப்பு. பொதுவாக வாழ்வியல் வெற்றிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்கோள்கள் தான். இதுல எல்லாம் ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன் பாவக்கோள்கள் அதிகமான வெற்றிகளை தருகின்றன? இது கலியுகம். ஒரு யுகமே பாவிகளுக்காக அப்படின்னு இருக்கும்போது அந்த யுகத்துல பாவக்கோள்கள் தான் வலிமையானவாகின்றன. இன்றைக்கு அடிப்படை மனிதனிலிருந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் வரைக்கும் பாவம் செய்வதற்கு யாரும் அஞ்சுவதே கிடையாது. மனசாட்சி, குற்ற உணர்வு, ஐயையோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இல்லவே இல்லை. அவைகளை கடந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வெற்றி மட்டுமே குறிக்கோள், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கிட்டத்தட்ட 80% மக்கள் கொண்டு விட்டோம்ங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இது நம்ம இதுக்கு ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா காலம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போயிட்டீங்கன்னா நடுக்கண்ட எனக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லிடணும். புரியுதுங்களா? அப்ப ராகு திசையில ஒருத்தர் ராஜயோகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த சூட்சுமங்கள் எப்படி பொருந்தி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பாவக்கோள்கள் வலிமையானவை. அப்ப பாவக்கோள்களுடைய திசைகளை பார்த்து முதல்ல நம்ம பயப்படுறத நிறுத்தணும். எனக்கு சனி திசை வரப்போகுது சார், நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, எனக்கு ராகு திசை வரப்போகுது சார், எனக்கு நடு ரோட்டில் நிறுத்திட்டு வரோம் புரியல அப்படிலாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நான் சொல்ற இந்த விதிகள் பொருந்தி இருந்தால் ராகு திசையில தான் நீங்க ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். இதுல ராகு கேதுவை பத்தி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவர்கள் நடுநிலையாளர்கள், உண்மையான நடுநிலையாளர்கள் இவங்க தான். இவங்க இந்த லக்னத்துக்கு மட்டும் நல்லது பண்ணுவாங்க, அந்த லக்னத்துக்கு கெடுதல் பண்ணுவாங்கங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு சனி திசை நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா மேச லக்ன ஜாதகருக்கு ராகு திசை நல்லது செய்யும். ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு குரு திசை நல்லது செய்யணும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா ரிஷப லக்ன ஜாதகருக்கும் ராகு திசை நல்லது. அப்ப லக்ன நண்பர்கள், லக்ன சுபர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே இல்லாம தாங்கள் நின்ற வீட்டின் அடிப்படையிலும் தங்களோட இணைந்த கிரகங்களின் அடிப்படையிலும் தங்களுக்கு வலு கொடுத்த கிரகங்களின் அடிப்படையிலுமே செயல்பட்டு ஒரு மனிதனை மாபெரும் வெற்றியாளர்களை மாற்றக்கூடிய தன்மை இந்த பாவக்கோள்கள்ல குறிப்பா ராகுவுக்கு உண்டு. கேது கூட ஒரு மாதிரி நீர்த்து போக வச்சிருவார். ஆன்மீகம், சபலமற்ற மனோநிலை, எதிலையுமே வேதாந்தம், சித்தாந்தம் இது மாதிரி பேசிட்டு அப்படியே ஒதுங்கி போக வச்சிருவார். ஆனா ராகு அப்படிலாம் விடமாட்டார். தூண்டி விடக்கூடிய கிரகம். ஓடு ஓடு ஓடு, இன்னும் வேகம் வேகம்னு போட்டி போட வைக்கக்கூடிய மனப்பான்மை தரக்கூடிய கிரகம். உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை வர இருக்கிறதா? முதல் பாயிண்ட், அவர் இயற்கை சுபர் வீட்டில் இருக்காளா? 20 மார்க். அவர் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருந்தாலே ஒரு 20 மார்க் தான். அவ்வளவு மோசம் இல்லை சார். எனக்கு 8ல் ராகு இருக்கார், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சிம்ம லக்னம், 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். எங்க இருக்கார்? குருவோட வீட்டில் தான் இருக்காரு. நத்திங் ஒரி. முதல் விதி, அவர் இயற்கை சுபர் வீட்டில் இருக்காரா? சிறப்பு. 2வது விதி, அவருக்கு வீடு கொடுத்தவர்கள் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்தாங்களா? சிறப்பு. இப்ப பாவ வீடுகள்ல ராகு இருந்தும் யோகத்தை அனுபவிக்க முடியும்னா அவருக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருக்கணும். அதுலயும் உச்சம் அடைஞ்சிருந்தால் வெகு சிறப்பு. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம், இவருக்கு 4ஆம் இடத்துல ராகு, மகரத்துல. துலா லக்ன ஜாதகம் 4ஆம் இடத்துல ராகு, 5ல் சனி ஆட்சி, மூலத்திரிகோணம். ராகு திசை வருது, கொடி கட்டி பரப்பார். இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. 4ஆம் இடத்துல இருந்து சுகத்தை கெடுப்பார், தாயை கெடுப்பார், அதெல்லாம் இல்லவே இல்லை. வீடு கொடுத்தவன் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கான். இப்படி விதிகளின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் விதி, அவர் இயற்கை சுபர் வீட்டில் இருந்தார்னா சிறப்பு. 2வது விதி, அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தால் வெகு சிறப்பு. 3வது விதி, இயற்கை சுபர்களான குருவோ சுக்கிரனோ புதனோ சந்திரனோ, இந்த 4 பேரில் குறைந்தது 2 பேராவது ராகுவோடு தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா அது வெகு வெகு சிறப்பு. ஏன்னா ராகு கூட இருக்கணும் அல்லது ராகுவை பார்த்தபடி இருக்கணும். இந்த 2 விதிகளும் பொருந்தி வரும். அல்லது 3வது ஒரு விதி இருக்கு, ராகுவுடைய நட்சத்திர சாரத்திலேயே திரிகோணத்தில் இருக்கணும். இதுவும் ஒரு அமைப்பு தான். இப்போ ஒரு உதாரணம், மகரத்தில் ராகு இருக்காருன்னு சொன்னேன், திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். மகரத்தில் ராகு இருக்கார், திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ ராகு திசை வரப்போது, துலா லக்னம், சனி உச்சமா இருக்கார். சனி மூல திரிகோண வீட்டில் இருக்கார். ஸோ ராகுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு. ராகுவுடைய திரிகோண ஸ்தானமான ரிஷபத்துல துலா லக்னாதிபதியான சுக்கிரனும் புதனும் ரோகிணி நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்காங்க. சந்திரனுடைய நட்சத்திரம். இங்கே ராகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கு நேர் திரிகோணத்தில் சுக்கிரனும் புதனும்
அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க இந்த ராகு இன்னும் அதிக வலுவடைவார். சரி, புதனும் சுக்கிரனும் கடகத்தில் இருந்தபடி ராகுவை பார்க்குறாங்க, சிறப்பு. குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில ராகுவை பார்க்கிறார், வெகு சிறப்பு. புரியுதுங்களா? அப்ப ராகு முதல்ல இயற்கை சுபர் வீட்டில் அமரணும், இது ஒரு விதி. அடுத்து அவருக்கு வீடு கொடுத்தவர் அதிக வலுவோடு இருக்க வேண்டும். வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் அடையலாம். இப்ப ராகு கூடவே சேர்ந்து அவர் ஒருவேளை ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பாகை தூரம் விலகி இருந்தால் அந்த யோகம் முழுமையாக நமக்கு வேலை செய்யும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் லக்னத்திலே ராகு இருக்கார். விருச்சிக லக்ன ஜாதகம் லக்னத்திலே ராகு இருக்கார். இது ஒரு இயற்கை பாவி வீடு. அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்கேயே இருக்கார். இதுல ராகு விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. செவ்வாய் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் அனுசம்னு ஒரு முழு நட்சத்திரமே இருக்கும். 13-15 டிகிரி விலகிய நிலையில் இருப்பாங்க. இங்கே ராகு சிறப்பாக செயல்படுவார். இந்த ராகுவை 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்ப 2 சுபர்களின் தொடர்பு, வீடு கொடுத்தவன் வலு, ராகு திசை வருகிறது. சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு பாவக்கோள் திசை நடத்தும் போது நம்ம தோத்து மட்டும்தான் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது சரியான முறை அல்ல. ஜோதிடத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் வேறு வேறு விதமான அளவீடுகளின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படும். ஜாதகத்துல வலுவே இல்லாத நிலையில சிலர் நான் கோடீஸ்வரன் ஆகுனா, 1000 கோடி சம்பாதிப்பேனா, 2000 கோடி சம்பாதிப்பேனா, நான் டாக்டர் ஆயிடுவேனா, நான் வக்கீல் ஆயிடுவேனான்னு கேள்வி கேட்கும்போது இல்லைங்கிற பதில ஆணித்தரமா சொல்லிவிடுவேன். நான் அப்படிலாம் இல்லைங்க, சும்மா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் அதை அப்படியே நீங்க கேட்குறீங்கிறதுக்காக அப்படியே சொல்ல முடியுன்றதை நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். இல்லைன்னா இல்லை தான், இருக்குன்னா தான் இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இல்லைங்கிறத சொல்லும் போது கூட சிலருக்கு மன வருத்தங்கள் வரலாம். அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தால் இருக்கிறது, இல்லைன்னா இல்லை. நான் என்ன உங்கள் ஜாதகத்தை படைத்தவனா? இல்லையே, படைத்தவர் வேற யாரோ, அவர் கடவுள். அவர் உங்களுக்கு இந்த பிறவியில் என்ன கொடுத்துருக்காரோ அதை சொல்லுவதற்கான ஒரு கருவி மட்டும்தான் நாங்கள். இல்லைன்னா இல்லைங்கிறத சொல்ல போறோம். உங்கள்கிட்ட இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறோம். இப்போ திருமணம் பொருத்தம் பார்க்குறாங்க, பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் ஏன் திருமண பொருத்தம் பார்க்கணும்? நாங்கள் லவ் பண்ணிட்டோம் சார். அப்ப லவ் பண்ணிட்டா எதுக்கு பொருத்தம் பார்க்கணும்? அப்ப எல்லாம் சரியாக பொருந்தி வரணும்னு நினைக்கிறதே உலகத்தில் இல்லை. எனது அருமை வாசகர்களே, நான் சொல்லிக்கிற ஒரு ரகசியத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். 80% பேர் கஷ்டப்பட தான் பிறக்கிறோம். இதுதான் இயற்கையின் டிசைனே. 100 பேர் பிறக்கிறான்னா அதுல 20 பேருக்கு தான் சராசரிக்கு மேல உள்ள வாழ்க்கையே கிடைக்கும். அப்ப மீதி 80 பேர் அந்த சராசரி வாழ்க்கையை அடையிறதுக்கு போராடுறதுக்கு தான் பிறக்கிறோம். அந்த மாதிரியான கிரிக்கெட் டிசைன்ல தான் பிறக்கப்படுவோம். சரி, எல்லாருமே நாட்டோடைய பிரதமர் ஆயிட முடியுமா? 140 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறது பேர்ல 140 பேர் பிரதமரை தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்? நாடு எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? அப்ப அது ஒருவருக்கு தான் அந்த தகுதி கிடைக்கும். அது யாருங்கிறது தான் ஜாதகத்துடைய சூழ்ச்சி. எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், ஆனால் ஜாதகம் ஒத்துழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இப்ப ராகு திசை வருதே, பயப்பட வேண்டாம். நான் சொன்ன இந்த விதிகள் இருக்கிறதான் பாரு. தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்பு ராகுவுக்கு கிடைத்தாலும் வெற்றி கிடைக்கும். இயற்கை சுபர்கள் வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்ற வலிமை, மேலும் இயற்கை சுபர்களான 4 பேரில் 2 பேரோ 3 பேரோ ராகுவோடு தொடர்பு கொள்வது, அவருக்கு திரிகோணத்தில் இருப்பது. உங்கள் லக்கணத்தின் 9, 10ஆம் அதிபதிகள் ராகுவோடு தொடர்பு இருக்கு. உங்கள் லக்கணத்தோட 9, 10ஆம் அதிபதிகள் ராகுவோடு தொடர்பு இருந்தால் மாபெரும் வெற்றி கிடைக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பதிலேயே மிகச்சிறந்த யோகங்கள்ல ஒன்று. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாம். ஒரு கும்பலக்கண ஜாதகம். இவருக்கு 9, 10ஆம் அதிபதிகள் செவ்வாயும் சுக்கிரன். இவர்கள் இருவரும் தர்ம கர்மாதிபதிகளாக செயல்படுவாங்க. மேசத்துல ராகு இருக்கார், லக்னத்துக்கு 3ஆம் இடம். மேசத்துல ராகு இருக்கார். இவரை துலாத்தில் அமர்ந்தபடி சுக்கிரன் பார்த்துட்டு இருக்கார். மேசத்துல ராகு இருக்காரு, அவரை துலாத்தில் அமர்ந்தபடி சுக்கிரன் பார்த்துட்டு இருக்கார். அதாவது தர்ம கர்மாதிபதிகளுடைய தொடர்பு ராகுக்கு கிடைக்கிறதுனுடைய சூட்சுமம் இது. எப்படி? ராகு செவ்வாயோட வீட்டில் இருக்கார், சுக்கிரனால பார்க்கப்படுறார். அப்ப 2 பேரோட தொடர்பும் கிடைக்குது. இதுல மேசத்தில் அமர்ந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று தன் 4ஆம் பார்வையால ராகுவை பார்க்கிறார். இவர் ராகு திசை வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீடு கொடுத்தவன் உச்சம், தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்பு, இயற்கை சுவர் ஒருவரின் பார்வை, லக்னத்துக்கு 3ஆம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்துல வலுத்து நிற்கிற ராகு. ராகு திசை தான் இவருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். இவர் ராகு திசையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ நுணுக்கங்கள் தான் ஜோதிடம். இந்த நுணுக்கங்களை அறிந்து கொள்ளுங்கள். ராகு திசை தரும் ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.